ப்ளூ ஸ்டார் இசை வெளியீட்டு விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்கள், சிறப்பு விருந்தினர்கள், ஊடக நண்பர்கள் மற்றும் வாழ்த்து வந்த அனைவருக்கும் எங்கள் தயாரிப்பு நிறுவனம் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு உறுதுணையாக இருக்கும் நீலம் புரொடக்ஷன் தயாரிப்பாளரும் இயக்குனருமான திரு ப. ரஞ்சித் அண்ணா அவர்களுக்கு முதற்கண் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த மேடையில் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணமானவர் எங்கள் ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு எங்கள் பாராட்டுக்களையும் அவர் மேன்மேலும் சிறக்க வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இவர்கள் இல்லாமல் இது சாத்தியமில்லை. முன்னணி நடிகர்களாக திகழும் திரு அசோக் செல்வன், திரு சாந்தனு பாக்யராஜ், திரு பிருத்திவி பாண்டியராஜன், திருமதி கீர்த்தி பாண்டியன், திவ்யா துரைசாமி, திரு குமாரவேல், திரு பகவதி பெருமாள் மற்றும் அனைத்து முக்கிய நடிகர் நடிகைகளுக்கும் எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒரே பாடலில் அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தியவரும் ஒரு பாடல் இன்றி எல்லா பாடல்களையும் அருமையாக இசையமைத்திருக்கும் நமது இசையமைப்பாளர் திரு கோவிந்த் வசந்த் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் எழுத்தாளர் திரு தமிழ் பிரபா அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் திரு தமிழ் அழகன் அவர்களுக்கும், எடிட்டர் திரு செல்வா அவர்களுக்கும், கலை இயக்குனர் திரு ஜெயரகு அவர்களுக்கும், ஸ்டன்ஸ் திரு ஸ்டன்னர் ஷாம் அவர்களுக்கும், கோரியோகிராபி திரு ஸ்ரீகிருஷ் அவர்களுக்கும், பாடல் ஆசிரியரான திருமதி உமாதேவி மற்றும் திரு அறிவு அவர்களுக்கும் மற்றும் இந்த திரைப்படம் வெற்றி பெற உழைத்த அனைத்து திரைத்துறை கலைஞர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் பாடல்களை அனைவருக்கும் எடுத்துச் சென்று திங் மியூசிக் நிறுவனத்திற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ப்ளூ ஸ்டார் நிறுவனத்தை திரைக்கு கொண்டு வரும் சக்தி பிலிம் ஃபேக்டரி நிறுவனத்திற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு பெயர் குறிப்பிடாமல் இருந்தாலும் இன்னும் நமது ப்ளூ ஸ்டார் திரைப்படத்தின் வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் லெமன் லீஃப் கிரியேஷன் பிரைவேட் லிமிடெட் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். யூஸ்வலா எல்லா படத்துலயும் ஒரு 30 செகண்ட் மேல நான் பேசுனதே இல்லை, ஒர்க் தான் பேசணும்னு நினைப்பேன். பட் இந்த படம் எனக்கு ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப பர்சனல், ரொம்ப இமோஷனலான எனக்கு ஒரு ப்ராசஸ் ஆனது இந்த படம். இது இதோட கதையா இல்ல இதுல இருக்கிற மக்கள்னாலயா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிறது என்ன மாதிரி படம் அப்படின்னா, முன்னாடி இந்த ஆக்டிங் நான் ட்ரை பண்றப்போ அந்த ஆஃபீஸா போட்டோ எடுத்து சுத்திட்டு இருப்பேன். அப்போ கிடைக்கிற ஷார்ட் ஃபிலிம் பண்ணுவேன், கார்பரேட் ஃபிலிம் பண்ணுவேன். இந்த குபேரன் நகர் சென்னையின் மிக அருகில் அது கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைம்லாம் யாராவது ஒருத்தர் முதுகுல தட்டி இல்லை கட்டி அணைச்சு உன்னால முடியும் இல்லை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்களான்னு ஒரு ஏக்கம் இருந்துட்டே இருக்கும். ப்ளூ ஸ்டார் அந்த மாதிரி ஒரு படம் தான். முதுகுல தட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல, கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்து ஜெயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற படம் ப்ளூ ஸ்டார். இதுல இன்வால்வ் ஆன மக்கள் எனக்கு இப்போ ஃபேமிலி ஆயிட்டாங்க. இது இந்த படம் ஆல்ரெடி எனக்கு நிறைய கொடுத்துருச்சு. வைஃப் கொடுத்துருக்கு, ஒரு பிரதர் கொடுத்துருக்கு, ஜெய் மூலியமா எனக்கு ஒரு பிரதர் கிடைச்சிருக்கு. ஸோ நிறைய கொடுத்துருச்சு. இதுக்கப்புறம் வரதெல்லாம் எனக்கு போனஸ் தான். ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் ரஞ்சித் அண்ணாக்கு. வேற எந்த காரணமும் இல்லை, சிம்பிளி ஐ லவ் ஹிம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை. ஏன்னா ரொம்ப சில பேர் தான் பேசுறதும் செய்யறதும் ஒன்னா இருக்கும். சில பேர் ஒரு பிலாசபி ஒரு ஐடியாலஜி பேசுவாங்க, ஆனா செய்யறது வேறையா இருக்கும். பட் ரஞ்சித்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சூதுகவும் சக்சஸ் பார்ட்டியில பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பீஸ் மட்டும் பயங்கரமா ஆடிட்டு இருந்தது. எல்லாரும் இப்படி ஆடிட்டு இருந்தாங்க. பட் ரஞ்சித்னா பயங்கரமா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. எனக்கு அப்பவே அவர் ரொம்ப பிடிச்சது. அந்த டைம்ல இருந்து இப்போ வரைக்கும் அவர் ஒரே மாதிரி தான் இருக்காரு, ஒரே விஷயத்தான் பேசுறாரு, எல்லாத்தையும் ஈக்குவலா ட்ரீட் பண்றாரு. எல்லாருமே அதே மாதிரி இருக்கு. அது நான் மற்ற இண்டஸ்ட்ரியில மற்ற யாருக்கிட்டையுமே அதை நான் பார்த்ததில்ல. இஸ் அ தரவு ஜென்டில்மேன். ரெண்டாவது இன்னொரு ரஞ்சித் அண்ணா, அதாவது ஜெய் பிரதரோட அண்ணன். அவரோட எக்ஸிஸ்டன்ஸ்க்கு நன்றி. இல்லை அந்த ரோல் எனக்கு கிடைச்சிருக்காது. அவரை பேட்டிங் ஆட வச்சு, அவரை பேச வச்சு, அவர் பாடி லாங்குவேஜ் அப்சர்வ் பண்ண முடிஞ்சு ஓரளவுக்கு என்னால பிரதிபலிக்க முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவருக்கு கீர்த்தி மூலியமா தான் எனக்கு இந்த படம் வந்தது. நிறைய பேர் இன்டர்வியூஸ்ல கேட்டாங்க, உங்களுக்கு கீர்த்தி நடிக்கிறோம்னு தெரிஞ்சு எப்படி இருந்தது. அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்த படத்துல கமிட் ஆனாங்க. அவங்க தான் ஜெய் பிரதர் கிட்ட இந்த மாதிரி அசோக் கிரிக்கெட் ஆடுவாங்க, நீங்க பார்க்க கூடாதுன்னு சொன்ன அமிச்சது. ஸோ அதுக்கு நன்றி. நன்றி. வேற என்ன சொல்ற, ஐ லவ் யூ. தேங்க்யூ. எல்லாருக்கும் நன்றி.
First of all, thanks to all the artists that have worked in the film, all the instrumental artists here, percussion, guitars, mixing, recording engineers, all the studio owners. Thanks everyone for the support, and special thanks to Arivu. Arivu is more like a composer in the film. நிறைய இடத்துல எனக்கு கம்போசிங்ல ஹெல்ப் பண்ணியிருந்தேன். அரக்கோணம் சாங் எல்லாம் இட்ஸ் பியூர்லி ஜாமிங் ரிசல்ட் தான். I'm always proud to be a part of Ranjit sir's film. அவர்கிட்டயே சொல்லியிருக்கேன், மிகப்பெரிய ஃபேன் ஆஃப் ஸ்கிரீன் ரஞ்சித். அப்புறம் ஜெய் எல்லாரும் சொன்ன மாதிரி ஒன் ஆஃப் த கைண்டஸ்ட் ஹியூமன் பீயிங் யூ வில் எவர் மீட். அதுக்கப்புறம் இந்த படத்தோட கம்போசிங் பயங்கர ஜாலியா இருந்தது. பேசிக்கலி யூஸ்வலி ஆல் த ஃபிலிம்ஸ் ஐ ஒர்க் வி மீட் லாட் ஆஃப் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், ப்ரொடக்ஷன்ல இருந்து யாராவது எடிட்டர். இந்த படத்துல நீ யாருமே மீட் பண்ணல, நானு, அறிவு, ஜெயன், அவ்வளவுதான் இருந்தது. கேரளாவில் நாங்கள் பாட்டிட்டு தண்ணி அடிச்சு ஜாலியா சும்மா கம்போசிங் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ இதுவும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் அப்படிதான், நாங்கள் வீட்டில் சும்மா தண்ணி அடிச்சு அப்படியே ஜாலியா இருந்தேன். இட் வெரி ஈஸி. இது அது அவ்வளோ கரெக்ஷன்ஸ் இல்லை, டென்ஷன்ஸ் இல்லை, எல்லாமே. யாருமே ஃபோனும் பண்ணல, எதுவுமே பண்ணல. எனக்கு ஃபோன் இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபியர்ஃபுல் எனிமீஸ். அது எதுவுமே இல்லை. ஸோ ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லாருக்கும் தேங்க்ஸ் அலாட். எவ்ரிஒன் வாட்ச் த மூவி இன் தியேட்டர்ஸ், ஆல் த மூவிஸ். இஃப் யூ ஃபீல் குட் அபவுட் த மூவி அண்ட் த சாங்ஸ், ப்ளீஸ் ஷேர் த நியூஸ். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எல்லா படத்துலையும் இந்த மாதிரி ஒரு தருணங்கள்ல எல்லாம் அந்த வார்த்தையா இருக்கும். எனக்கு என்னன்னா, சில கேரக்டர்ஸ் பண்ணும் பொழுது நமக்கு ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணால் ஆடியன்ஸுக்கு இது ஹாப்பி மூமெண்ட்டாக இருக்கும். தேட்டரில் கை தட்டுவாங்க, இந்த படம் நல்லா வரும், இப்படிங்கிற பல விஷயங்கள் எல்லாம் மனசில் வச்சு தான் நம்ம ஒரு கேரக்டர் பண்ணுவோம். எனக்கு இந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் பொழுது ஆகஸ்ட் 15th ஷூட் ஆரம்பித்தோம். ஆகஸ்ட் 12th எனக்கு இந்த ப்ராஜெக்ட் பற்றி ஃபோன் வருது. அன்னைக்கு காலைல ஸ்கிரிப்ட் படிக்கிறாங்க. ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. ஏன்னா தெரியல, அவ்வளோ முக்கியமான ரைட்டிங். அதுக்கு ஜெய்க்கும் தமிழ் பிரபாவுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கேரக்டர் நான் பண்ணியிருக்கிற கேரக்டர் இமானுவேல். ஐம் பிளஸ்ட். லவ் யூ ஆல். ஸோ படம் பண்ணியிருக்கோம், நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கோம். நிறைய விஷயங்கள் இருக்கு, நிறைய பேச வேண்டியது இருக்கு. இந்த படத்தோட வெற்றி விழாவில் அதை கண்டிப்பாக பேசுவோம். அனைவருக்கும் நன்றி. ப்ளூ ஸ்டார் ஃபிலிம்ல நானும் ஒரு பார்ட்டா இருக்கிறது ஹாப்பி. பிகாஸ் நீலம் ப்ரொடக்ஷன்ஸோட மூவினா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஒரு நல்ல ஃபிலிம்ல என்னையும் ஒரு பார்ட்டாக்குன டைரக்டர் ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் கிரியேஷன்ஸ் அவங்களுக்கும் நன்றி. இந்த படத்துக்குள்ள நான் வர்றதுக்கு காரணமே டைரக்டர் ஜெயும் ரைட்டர் தமிழும் தான். அவங்கதான் பேசி இந்த பொண்ணு அது ஒரு சின்ன ரோல் தாமா, ஆனா அந்த பொண்ணு அப்படிமா இப்படிமா இதை பண்ணணும், இதை பண்றதுக்கு நாங்க ஒரு ஸ்பெஷல் பர்சனை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா சொல்லி ஒரு பெருசா ஏதோ பேசி பண்ண வச்சுட்டாங்க. ஆங்கர் ஆக்சுவலி ஆரம்பிக்கும் போது சொன்னாரு, டைரக்டர் ஜெய் அவரோட காதலையும் தந்து ரியல் லைஃப்ல நிறைய விஷயங்கள்ல நிறைய காதல்களை வாட்ச் பண்ணிருக்காரு போல, அதனாலதான் அவ்வளவு டீடைல்ஸ் இருக்குன்றாரு. அதெல்லாம் கிடையாதுங்க, படத்துல எல்லாமே அவரோட லவ் தான். நானுமே அவரோட ஒன் ஆஃப் த காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். நீங்க படத்துல பாக்குற எல்லா லவ்மே அவரோட தான் ஆக்சுவலி. சோ அதுதான் உண்மை. நானுமே அவரோட ஒன் ஆஃப் தி காதலியா தான் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கேன். சோ எப்படி இருக்குன்னு அவர்கிட்ட நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்ன சார் உங்க காதலியா மேட்ச் பண்ணனா அப்படின்னு கேட்கணும்னு நான் படம் பார்த்துட்டு கேட்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஹாப்பியா இருக்கு இந்த பிலிம்ல இருக்குது. அண்ட் நீங்க ஊடக நண்பர்கள், உங்களோட ரெவ்யூஸ் நிறைய விஷயங்களை மாத்தும், நிறைய பேரோட லைஃபை சேஞ்ச் பண்ணும்.
ஸோ நல்ல படம் பிடிக்கும் உங்களுக்கு, ஆல்ரெடி சாங்ஸ்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிருக்கு. ஸோ நல்ல ரிவ்யூஸ் கொடுங்க. அண்ட் அசோக் செல்வன், கீர்த்திக் எல்லாம் இந்த ஃபிலிம் ஒரு கரியர்ல ரொம்ப நல்ல படமா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். அதே போல எஸ்பெஷலி டைரக்டர் ஜெய், சாந்த்னு, பிருத்வி அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட், எனக்கு நிறைய பேர் கூட காம்பினேஷன்ஸ் இல்லை, அதனால எனக்கு தெரியல. மற்றபடி இந்த படத்துல இருக்க எல்லாருக்குமே இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்டா இருக்கணும்னு நான் விஷ் பண்றேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த நாளுக்காக எல்லாரும் ரொம்ப ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டோம். ஃபைனலி ப்ளூ ஸ்டார் வந்து 25th of January ரிலீஸ் ஆகுது. இந்த படம் உண்மையிலே எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். சாம்ன்ற கேரக்டர் நான் நடிச்சிருக்கேன். எல்லாரும் சொன்ன மாதிரி டைரக்டரோட அவரோட கேரக்டரை கொஞ்சம் அப்படி இப்படி மாடிஃபை பண்ணி ஒரு ரோல் பண்ணியிருக்கேன். ஸோ ஹாப்பி. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நீலம் ப்ரொடக்ஷன்ஸ் ரஞ்சித் சாருக்கும், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் என்னோட பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன். அண்ட் கோவிந்த் வசந்தா அவர் வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடி இந்த படத்தோட எதிர்பார்ப்புக்கான காரணம் அந்த ரயிலின் ஒலிகள் தான். ஸோ எங்கே போனாலுமே ரேடியோலையும் சரி, டீ கடையிலையும் சரி, அதான் ஓடிட்டு இருக்கு. தேங்க் கோவிந்த் வசந்தா. அண்ட் படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்குமே மை பெஸ்ட் விஷஸ். நிச்சயமா இந்த படம் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய என்டர்டெய்னிங் ஃபிலிமா அமையும். we are all very confident about it. Very excited too. Thank you. Thanks. எல்லாருக்கும் வணக்கம். ப்ளூ ஸ்டார் படம் இதோட பயணம் எனக்கு வந்து ஜனவரி 2022 தொடங்கிச்சு. எப்படின்னா, நான் ஒரு ஏரியாவில் இருந்தேன். ஜெயக்குமார் வந்து எனக்கு ஸ்கிரிப்ட் அனுப்பிச்சிருந்தாரு, டைரக்டர். அதை படித்து முடித்து சந்திச்சே ஆகணும், எப்படியாவது சந்திச்சே ஆகணும். அன்னைக்கு மட்டும் தான் டைம் இருந்தது அப்படின்னு ஒரு சூழ்நிலை. அதனால சரி எங்கே சந்திக்கலாம், பக்கத்தில் என்ன கடை இருக்குது, எதுவுமே ஐடியா இல்லை அங்கே. ஸோ நான் என்னோட என்ஃபீல்டை எடுத்து ஜெயக்குமார் சார் நடு ரோட்டில் வெயிட் பண்ணிட்டு இருந்தார். எனக்கு என்னோட பைக் எடுத்து நான் அவரை போய் பிக்கப் பண்ணி நாங்கள் 2 பேரும் ஒரு 15 நிமிஷம் பயணம், பக்கத்தில் இருந்து டீ கடை, காஃபி ஷாப் ஏதாவது இருக்கா அப்படின்னு தேடி போய் உட்காந்து படத்தை பற்றி பேசணும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கில் அவர் கண்டினியூஸாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு விஷயம் வந்து, உங்களோட கதாபாத்திரம் பிடிச்சிருந்ததா, அது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு தான் கேட்டுட்டு இருந்தாரு. பட் எனக்கு இந்த படத்தை, அந்த ஸ்கிரிப்டை படித்தோடனே முழுசா அந்த கதை, அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வியல், அதில் இருந்த எல்லா கதாபாத்திரம் அதுதான் ரொம்ப இம்பேக்ட் கொடுத்துச்சு. அந்த படத்துல வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டர், கிரிக்கெட்டுன்றது. இன்னைக்கு என்னன்னா, ஏதாவது ஒரு விஷயத்துல, இப்போ இந்த ட்ரெய்லர் எடுத்தாலே வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் ஃபர்ஸ்ட் சொன்னதே வந்து இது நான் இங்க சொல்லியதான் ஆகணும். பாரஞ்சு தன்னோட பேர் வந்தாலே வந்து அரசியல் பத்தி பேச ஆரம்பிச்சிட்டீங்களா அப்படின்னு தான் வருது. பேசினா என்ன தப்பு? ஏன்னா அவங்க எல்லாரும் அப்படி கேட்குற எல்லாரும் வந்து அவங்க கிட்டயே கேட்கற வேண்டிய ஒரு கேள்வி, நம்ம போட்டிருக்கிற துணில இருந்து, குடிக்கிற தண்ணில இருந்து, சாப்பிடுற சாப்பாடுல இருந்து எல்லாத்துலயும் அரசியல் இருக்கு. அதை பத்தி பேசலன்னா அது இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, அதை பத்தி நீங்க இக்னோர் பண்றீங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால இந்த படத்துலயும் அரசியல் இருக்குங்க, நம்ம எடுக்கிற எல்லா படத்துலயும் அரசியல் இருக்குதான். அண்ட் ரஞ்சித் அண்ணா அவர் ப்ரொடியூஸ் பண்ற படம், அவர் டைரக்ட் பண்ற படத்துல அவர் சொல்ற விஷயங்கள் ரொம்ப முக்கியம். அந்த விதத்துல எனக்கு என்னோட வாய்ஸ் நான் இந்த படத்துல யூஸ் பண்றது ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். அண்ட் அதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் டு அதியநாத்திரை. ஏன்னா முதல்ல அவரோட கதைக்கு தான் நான் போய் அவரை சந்திச்சேன். அப்புறம் அவர் சொன்னாரு, ஜெய் என்னோட தோழர் வந்து ஒரு படம் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் ஜெயக்குமாரை மீட் பண்ணேன். ஸோ கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒரு படம். தமிழ் பிரபா சொன்ன மாதிரி முக்கோணம், அரசியல், காதல் கலந்த எல்லா விதமான ஒரு விஷயம் இருக்கு. வாழ்வியல், ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் எல்லாமே பார்க்கலாம் இந்த படத்துல, நீங்க ஃபீல் பண்ணலாம். இன்னைக்கு இந்த மியூசிக் ஆடியோ லான்ச் நடக்கிறது வந்து ஒரு முக்கியமான நாள் நான் ஃபீல் பண்றேன். அறிவோட பாடல் வரிகள்ல நம்ம படத்துல வர அரக்கோணம் ஸ்டைல்ல, காலமேல கால போடு ராமன குலமே, மேலே ஒரு கால வரும் ஏழு ரத்னமே. நன்றி, வணக்கம். இந்த படத்துல நிறைய படம்ன்றதை மீறி எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அதனால கூடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஸோ அதனால கொஞ்சம் பதட்டம் ஆயிட்டேன், சாரி.
ஜெயண்ணா மெட்ராஸ் டைம்ல இருந்தே தெரியும், அட்டகத்தி டைம்ல இருந்தே. ஜெயண்ணா வந்து அவர் ஒர்க் பண்ற ஒரு ஸ்டைலை பார்க்கும்போதே கண்டிப்பா இப்ப நம்ம ஒரு படத்துல ஒர்க் பண்ணும்போது ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நம்ம எல்லாரும் க்ளோஸா ஃப்ரெண்ட்ஸா இருப்போம். அப்போ வந்து சில பேரோட ஒர்க் நமக்கு பயங்கரமா பிடிக்கும், பயங்கரமா ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க கிட்ட இருந்து என்ன மாதிரி ஒரு படம் வரப்போகுதுன்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும் ஒருவரோட ஒர்க் ஸ்டைல் பார்த்து. அப்படி ஜெயண்ணா ஒர்க்கை பார்த்து பயங்கர ஒரு அக்ரெசிவான ஒரு ஆளு. ஆனா என்னன்னா நானும் பயங்கரமா கிரியேட் ஆக அந்த கூப்பிடல அவரு, பரவாயில்ல. சூப்பரா ஒர்க் பண்ணுவாரு. அவர் ஒர்க் வந்து அவ்வளவு சின்சியரா இருப்பாரு, பயங்கர அக்ரெசிவா இருப்பாரு. இதுமாரி ஒரு படம் வந்து வரத்துக்கு முன்னாடி அந்த படம் வந்து நம்ம மத்தியில வந்து ஒரு சின்ன ஒரு 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 எக்ஸ்பெக்டேஷனா இருக்கட்டும், எதுவாகட்டும் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும். அது படத்தோட ஃபர்ஸ்ட் லுக்கா இருக்கட்டும், இல்லை ஃபர்ஸ்ட் சிங்கிளா இருக்கட்டும், இல்லை அதோட ட்ரெய்லர் எல்லாமே. இந்த நிகழ்ச்சி வந்து பார்க்கும்போது ஒரு ப்ளூ ஸ்டார் படம் ரிலீஸ் ஆகி ஹிட் ஆகி எல்லாரும் வந்து ஒரு சக்சஸ் பார்ட்டி ஒரு ஃபீல்ல தான் இருக்கு. ஏன்னா அந்த படத்தோட எல்லா விஷயமும் அவ்வளோ பாசிட்டிவா அவ்வளோ சூப்பரா இருக்கு. எங்க போனாலுமே ப்ளூ ஸ்டார்ன்ற விஷயம் இருக்கு. எப்பவுமே இப்போ அடுத்தடுத்து வரப்போற ஸ்போர்ட்ஸ் படங்களுக்கு வந்து ப்ளூ ஸ்டார் எப்படி இருக்க போகுது, நம்ம வேற ஏதாவது ஸ்போர்ட்ஸ் படம் இப்போ மேக்கிங்ல இருந்தா அதுக்கு முன்னாடி நம்ம வந்தோம், நிறைய இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பேச்சும் இருக்கு. ஸோ அந்த விதத்தில் ப்ளூ ஸ்டார் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய சக்சஸ் அவர் ஃபீலை கொடுத்துருக்கு. அதை ப்ரொடியூஸ் பண்ண லெமன் லீஃப், அப்புறம் ரஞ்சித் சார், அப்புறம் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸோட வாழ்த்துக்கள். கண்டிப்பா இந்த படம் பெரிய வெற்றி அடையும். லவ் யூ ஆல், தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம், குட் மார்னிங். மீடியா நண்பர்களே, பத்திரிகை நண்பர்களே, மீடியாவில் இருக்கிற விஐபிஸ் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசுன்னு எதிர்பார்க்கல. ஓகே, ப்ளூ ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் இமேஜஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, கிளிம்ஸ். அது பார்த்த உடனே எனக்கு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இம்ப்ரெஷன் வந்தது. லைக் வாவ், ரஞ்சித் சார், அசோக் செல்வன், சோனு, வாவ் இது ரொம்ப நல்லா இருக்குது, கண்டிப்பா பார்த்தே ஆகணும்னு சொல்லி அதோட அப்படியே ஐ ஜஸ்ட் வெயிட்டட். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எனக்கு ஒரு கால் வந்தது ஃப்ரம் ராஜா சார், லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ். கேட்டேன், என்ன பண்றீங்க, வாட் யூ வாண்ட் டு டு, லைக் இல்ல ஸ்டோரி இருக்கு, நீங்க கேட்கணும். லெமன் லீஃப் ப்ரொடக்ஷன்ஸ் நியூ ப்ரொடக்ஷன்? இல்ல படம் பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, பட் புது ப்ரொடக்ஷன் தான். இந்த படம் ப்ளூ ஸ்டார். ஓ வாவ், அப்படி ஒரு இம்ப்ரெஷன் எனக்கு ஒரு மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த படத்து மேல. ஸோ நான் சொன்ன உடனே கண்டிப்பா நான் கதை கேட்கிறேன். அண்ட் டிரெக்டர் வந்திருந்தாரு நரேஷனுக்காக, நரேஷன் எல்லாம் செட் பண்ணிட்டு டிரெக்டர் வந்திருந்தாரு. அண்ட் பார்த்தா ப்ரொடியூசர் அங்க இருக்காரு, ப்ரொடியூசர் வந்தாரு. அண்ட் கதை கேட்கறச்ச நரேஷன் போயிட்டு இருக்கு, நான் இங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கேன், வாவ் பண்ணிட்டு இருக்கேன், அங்க ப்ரொடியூசரும் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அந்த கதை வந்து அவர் ஒரு 100 தடவை கேட்டிருப்பாரு, இருந்தாலும் அவரோட ரியாக்ஷன்ஸ் எப்படி இருந்தது. ஸோ ஒரு ஃபீலிங் வந்தது தட் இவங்க வந்து ஜஸ்ட் இட்ஸ் நாட் ஜஸ்ட் பிஸ்னஸ், இட்ஸ் நாட் ஜஸ்ட் மணி, பேஷனுக்காக சினிமா எடுத்தவங்க இவங்க. அண்ட் தொடர்ந்து நிறைய படம் பண்ணுவாங்க, அப்படி ஒரு ஃபீலிங் தோணுச்சு எனக்கு. அண்ட் கணேஷ் சார் பத்தி சொல்லி ஆகணும், அவரோட ஸ்கிரிப்ட் சென்ஸ் வேற லெவல். அந்த கதை நரேஷன் முடிச்சோடனேனால வந்து ஓகே நான் சொல்றேன், நான் யோசிக்கலாம் சொல்லவே முடியல. இட் வாஸ் சோ குட் தட் உடனே எஸ் சொன்னேன் நான். அதே மாதிரி இப்போ ப்ராடக்ட் யூ கேன் சி ப்ளூ ஸ்டார் லுக்ஸ் ஃபண்டாஸ்டிக். ஜெயக்குமார் சார், யூ டன் a fantastic job. It looks so good, it's so artistic like this painting sir. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மிக நேர்த்தியான திரைப்படமா, எல்லாராலையும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு திரைப்படமா, அத்தனை பேரும் கொண்டாடக்கூடிய ஒரு திரைப்படமா இந்த திரைப்படம் வந்திருக்குது. இந்த திரைப்படத்துல என்னோட சகோதரன் அசோக் செல்வன் முக்கிய லீடா நடிச்சிருக்காங்க. எனக்கு பிரச்சனை என்னன்னா, என்னோட சகோதரின்னு சொல்லிட்டு கீர்த்தி பாண்டியனை வந்து ரொம்ப நாளா என்னோட தங்கச்சின்னு சொல்லிட்டு இருப்பேன். ரொம்ப நாளா தம்பின்னு சொல்லிக்கிட்டு இருந்த அசோக் செல்வன், அவங்க 2 பேரும் இப்ப மேரேஜ் ஆயிட்டாங்க. நிறைய நேரத்துல அவங்களை என்ன மாதிரி பேசுறதுன்னு எனக்கு தெரியாது, போன்ல பேசினா கூட. இந்த பக்கம் தங்கச்சி, அந்த பக்கம் தம்பி அப்படின்னு என்னால பேசுறதுக்கு சிரமமா இருக்கு. ஒரு மாதிரி அவ்வளோ அவ்வளோ பேஷனேட்டான ஹீரோ அண்ட் ஹீரோயின். சமீபத்துல கண்ணகின்னு ஒரு திரைப்படம், ஒத்தையாளா அந்த அவங்க கீர்த்தி பாண்டியன் வந்து அந்த படத்தை எடுத்து கொண்டாடணும்னு நினைச்சாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ப்ளூ ஸ்டார்னு ஒரு படம்னா, அப்படி ஒரு படம்னா, அவ்வளவு ரசிச்சு எடுத்திருக்காங்க, ரசிச்சு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி படத்தை பத்தி அவ்வளவு பேசிட்டு இருப்பாங்க. தம்பி அசோக் செல்வன் அவரோட 2 படங்கள் முன்னாடி வெளியிட்டு இருக்கேன். முதல் படம் ஓமை கடவுளே, 2வது படம் போத்தொழில், 3வது படம் ப்ளூ ஸ்டார் ஹார்ட்ரிக். நாங்க 2 பேருமே ஹார்ட்ரிக் சக்சஸ்க்காக வெயிட் பண்றோம். சாந்தனு பிரதர், பிருத்திவிராஜ் பிரதர் எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க, அருண் பிரதர் எல்லாம் டீமாவே நம்ம அட்டகத்தி டைம்ல எல்லாம் நம்ம ஆர்ட் டைரக்டர்
ராமலிங்கம் பிரதரோட அவ்வளவு பேசிட்டு இருப்போம். ஒரு மாதிரி ஒரு குழுவா பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதை விட ஒரு பாசிட்டிவான படம் வராது. நிச்சயமா மிகப்பெரிய வெற்றி அடையும். இந்த திரைப்படத்தை இந்தியா முழுவதும் எந்த அளவு மிக சரியா கொண்டு போய் சேர்க்க முடியுமோ எனது நிறுவனம் செய்யும். நன்றி. Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Back on the streets of the Blue Star Boys. Who's got the balls? Who's got the yeah? Nigga no balda. Sonna baru macha anda go balda. 3, 4 Blue Star. Tala vanda adurunda. Yediriki odarunda. Saravedi todarunda. வேற யாரு நாங்க தாண்டா ப்ளூ ஸ்டார். தடைகளும் செதறுண்டா, தடைகளும் தகருண்டா, மலைகளும் நகருண்டா, வேற யாரு நாங்க தாண்டா. வணக்கம் அனைவருக்கும், இனிய காலை வணக்கம். இந்த மாதிரி ஒரு வழக்கமா எப்பவுமே ஒரு ராப் சாங் ராப் பண்ற சூழல் ஏற்பட்டா நான் போய் பாடுவது உண்டு. இந்த படத்துல ஒரு ரொம்ப அழகான விஷயம் நடந்திருக்கு. ரயிலை தள்ளும் மேகமே, பருவம் தந்த காயமே, உயிரை கிள்ளும் காதல் போதமே, ஏன் அவளை தேடி போகிறேன், கவலை தீயில் வேகிறேன், கனவை தேடி காணலாகிறேன். இப்படி ஒரு அருமையான மெலடி பாடலை பாடுவதற்கு அண்ணன் கோவிந்த் வசந்தா அவர்கள் பொதுவாகவே எனக்கு ரொம்ப விருப்பம். ஏன்னா நம்ம ரேப்லாம் கேட்டதே கிடையாது. ரேப் ரொம்ப இயல்பா வாழ்க்கை ஆயா சொல்ற ஒப்பாரியே ரேப் தான் நம்புறேன் நான். ஆனா மெலடி பாடல்கள்னாலே அது வந்து ரொம்ப ரொமான்டிசைஸ் பண்ணி மெலடி பாடல்கள்லாம் நம்மளால பாட முடியாது. அதுன்னு அது மேல ஒரு தயக்கம் எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஆனா இந்த படத்துல ஒரு ஃபுல் லென்த்தான ஒரு மெலடி பாடலை பாட வாய்ப்பு தந்து இசையமைப்பாளர் கோவிந்த் வசந்தா அவர்களுக்கும், அதே மாதிரி ஜெயனனோட இந்த ப்ளூ ஸ்டார் படத்துல பயணம் செய்த அனுபவம் வந்து ரொம்ப முக்கியமானது. எனக்கு ரஞ்சித் பக்கத்துல இருக்கிறதால கொஞ்சம் தைரியமா நான் வந்து நின்று இருக்கேங்க. இல்லைன்னா நான் ஏச்சு நான் ஒரு 3 நாளா ட்ரை பண்ணிருக்கேன். நான் என்னென்ன பேசலான்ட்டு எழுதி பாக்குறோம். செல்வாக்கு தெரியும். நேற்று நைட்டு கூட செல்வாங்க வந்து சொல்ல வரலாமாவா இல்ல அப்படி ஓடிடலாமா அப்படின்ட்டு தான். ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ப்ரொடியூசர் சார் பதக்கத்துல பேர் கூட வர மாட்டேங்குது சார். கணேசமூர்த்தி சார், மேடம் எனக்கு சீரியஸாவே பேசுறதுக்கு பயங்கர பதட்டமா இருக்கு. என்னடா இது அப்படின்ட்டு இது மாதிரி ஒரு இடத்துல வந்து நிக்க வச்சிட்டாங்களே. அப்புறம் நடிச்ச நடிகர்கள் எல்லாருக்குமே என்னோட நன்றி. ஏன்னா என்னை அட்ஜஸ்ட் பண்ண ஒரு இடத்துல ஒர்க் பண்றது இருக்குல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அப்புறம் தமிழுக்கு தெரியும், எனக்கு தமிழ் கேமராமேன். நான் இடையில எனக்கு யாராவது தோணுதோ அப்படியே சொல்லிடுறேன் நான். ஓகேங்களா, உங்களை பாக்குறப்ப அந்த ஞாபகம் வரும். எனக்கு கோரிலாம் வந்து பேச போல, அதான் நான் பேசுறேன். இப்ப அறிவு பார்த்தோன்னா அறிவு பத்தி பேசணும்னு தோணுது. ஆனா பாதியில அறிவு பத்தி மறந்துடுவேன் நான். இது ஆடியோ லான்ச்ன்றதால நான் ஃபர்ஸ்ட் கோவிந்த் பிரதரை பத்தி பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு எப்படின்னா பயங்கர சப்போர்ட். அவர் இல்லைன்னா என்னால வந்து இந்த படத்தை வந்து முன்னாடியே வந்து தெரிவிக்கிறாரு, இப்படி ஒரு படம் இருக்கு அப்படின்ட்டு ஒரு பாடல் மூலியமா. அவரு உண்மையாவே ஒரு இந்த ரயிலின் ஒலிக்கல்ல எக்ஸ்ட்ரா ஒண்ணு பண்ணி கொடுத்தாரு. இதை வைக்கலாமா புதார் அப்படின்னு, எனக்கு வானா புதார் அப்படின்னு. அவருக்கு அவ்வளோ ஒரு முதல் பட டைரக்டர் வந்து இந்த மாதிரி ஒரு மியூசிஷியன் கூட ஒர்க் பண்றது இருக்குல்ல, எனக்கு எதுவும் தெரியாது, உண்மையா எதுவும் தெரியாது தான். ஆனா நான் அவர்கிட்ட போய் சொல்லுவேன், புதார் எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வேணும் புதார். இதோ சொல்லி கொடுத்தது யாருன்னு சொல்லிடணும், அது ரஞ்சித் தான். நீ ஒரு 10 வாட்டி கேள்றா, உனக்கு பிடிக்கல சொல்லி வாரான்னு சொல்றது அப்படின்னு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஆக்சுவலா இது எல்லாமே எனக்கு ரஞ்சித் தான் எனக்கு சொல்லி கொடுத்தது. ஓகே, கொஞ்சம் எமோஷனல் ஆகி இதுவாயிடும்னு பயந்துட்டு அங்க எங்க பார்த்துட்டே இருக்கிறதான்னு. வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலி வந்து ஜெய் வந்து இந்த ஸ்டேஜில் இங்கே நின்று பேசினது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவனை பார்க்குறப்போ.
ஜெய் படம் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்றப்போ வந்து என்னன்னா சரி நீ படம் பண்ணா, ஏன்னா அவன் என்ன நான் வந்து ஜெய் கிட்ட இருந்து ஆரம்பிக்க கூடாது. நான் ஜெய் எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகிறானோ அந்த மாதிரி தான் நானும் இருக்கேன். லைக் வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வு இது. அண்ட் கணேசமூர்த்தி சாருக்கு வந்து என்னுடைய மகிழ்ச்சி அண்ட் வாழ்த்துக்கள். முதல் படமே வந்து ஒரு முக்கியமான படமாகவும் நிச்சயமான ஒரு வெற்றி படமாகவும் இருக்கும் அப்படின்னு நான் வந்து நம்புறேன். ஏன்னா நான் படம் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. படம் பார்த்துட்டு எல்லாருக்கிட்டையும் நான் பேசினேன். அண்ட் வந்து இதில் நடிச்சிருக்க நடிகர்கள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே செம்மையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அவங்களுடைய எஃபர்ட்டு, அந்த லுக்கு, படத்தோட அமைப்பு டெஃபினட்டாக வந்து ஒரு பெரிய விஷயத்த வந்து இந்த படம் பண்ணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். செல்வா ஒரு கமர்ஷியல் எடிட்டர் அவர். ஏன்னா அவன் சொன்னான் இது கமர்ஷியலா பயங்கரமா ஜெயிக்கணும்னு சொன்னான். பார்க்கலாம்டா செல்வா. ஓகே. ஏன்னா நீலம் ப்ரொடக்ஷன் பண்ண படம் வந்து நிறைய சென்சார்ல பிரச்சனை எல்லாம் ஆயிருக்கும். எந்த படமும் வந்து ரிவைசிங் எல்லாம் போனது இல்லை. ஃபர்ஸ்ட் படம் போயிருக்கு. அந்த அளவுக்கு வந்து ரிவைசிங் கமிட்டி போயிட்டு யூஏ வந்து கிடைச்சிருக்கு. அண்ட் வந்து டெஃபினட்டா இந்த படம் வந்து நல்ல படமாகவும் மக்களுக்கு பிடிச்ச படமாகவும் அப்படி இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் கண்டென்ட் வைஸ் எல்லாருமே தமிழ்பாவோட அந்த என்ன சொல்றது அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணது. டைலாக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு இந்த படத்துல. டைலாக்ஸ் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து ஆக்டர்ஸ் எல்லாருமே செம சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் சாந்தனு, பிரீத்தி அண்ட் வந்து இவன் அசோக் செல்வம், பிரீத்தி எல்லாருமே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் இருக்காது. செந்தில் நல்லா இருக்காரு, ஒரு சீன்ல நடிச்சிருக்காரு, பயங்கரமா நடிச்சிருக்காரு அவரு. அண்ட் வந்து நிறைய பேர் கீழே உட்காந்துருக்காங்க ஸ்டேஜ்ல இல்லாம. அண்ட் அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். செம சூப்பரான ஒரு ஒர்க்கை, ஒரு அற்புதமான ஒரு படத்தை தமிழ் சினிமாவுக்கு வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம். அண்ட் வந்து கேமராமேனா இருக்க தமிழோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, செம்மையா இருந்தது. இந்த ரகு வந்து சூப்பரா ஒர்க் பண்ணியிருக்கான். அண்ட் வந்து ஏகன் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ஆக்டருங்க எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அறிவோடைய ஒர்க் வந்து ரொம்ப ஸ்பெஷல் இந்த படத்துல. அண்ட் அவனுடைய மெலடி வந்து 2வது மெலடின்னு நான் நினைக்கிறேன். என்னடா அந்த ஃபர்ஸ்ட் வந்து யோகி பாபு படத்துல வந்து ஒரு பாட்டு வந்து பாடியிருந்தான். அந்த வந்து அவன் வந்து வெறும் அரசியல் திரைப்பட பாடல்கள் மட்டும்தான் எழுதுவான்லாம் கிடையாது. பயங்கரமா லவ் பண்ணி பாட்டு எழுதுற ஒரு ஆள். காதல் வந்து பயங்கரமா ஊற்றெடுத்து ஆடி அந்த மாதிரி ஒரு ஆள் தான் அவன். அறிவு வந்து இந்த படத்துல வந்து காதல் பாடல்கள் எழுதியிருக்கான். அண்ட் உமாதேவி வந்து சொல்லவே வேணாம். அவங்களுக்குன்னு ஒரு தனியான ஒரு ஆடியன்ஸை அண்ட் வந்து ஒரு ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் செம சூப்பரா இதுலயும் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தை வந்து வெளியிடுற சக்திவேலன் வந்து நிறைய பேசியிருக்காரு. ஆக்சுவலி எங்களுடைய எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றது இந்த சினிமாவில் நான் நிறைய அவர்கிட்ட நான் பேசியிருக்கேன். அதே பிடிவாதத்தோட அன்னைக்கு என்ன சொன்னனோ அதே தான் இன்னைக்கும் அப்படியே தான் நான் நின்றுருக்கிறேன். இதுதான் என்னுடைய சுவாபம், இதுதான் என்னுடைய குணம். ஸோ அதை நம்புற மக்கள் இங்க நிறைய பேர் இருக்காங்க, என்ன நம்புற மக்கள் இருக்காங்க, நம்புற நண்பர்கள் இருக்கிறாங்க. நான் யார் என்பதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட நிறைய பேர் இங்க இருக்கிறாங்க. அது வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். அந்த சப்போர்ட்னால தான் நான் வந்து இன்னும் தீவிரமா இயங்குறேன். அண்ட் திவ்யா துரைசாமி, லிசி அண்ட் அருண் நிறைய பேர் வந்து சூப்பரா ஒர்க்கை வந்து நமக்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இந்த படம் நிச்சயமா ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான படமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கிட்டத்தட்ட இது வந்து எனக்கு என்னோட 11வது மேடைன்னு நினைக்கிறேன். முதல் மேடையில் வந்து எந்த அளவுக்கு நர்வஸாக இருந்தனோ அதே நர்வஸ்னஸ் தான் இந்த ஸ்டேஜ்ல எனக்கு இருக்கு. உட்காரும்போது கூட கீர்த்தி சொன்னாங்க, கால் ஆட்டிக்கிட்டே இருக்கேன், நர்வஸா இருக்கியா அப்படின்னு. அண்ட் என் ஒய்ஃப் கீர்த்திக்கு தெரியும், ஒரு 4 நாளா ரொம்ப ஒரு மாதிரி ஆங்ஸைட்டி, ரொம்ப ஒரு நர்வஸாகவே இருந்தேன். ஐ திங்க் அந்த ஒரு வெற்றி அப்படின்னு ஒரு விஷயம் வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அந்த ஒரு நர்வஸ்னஸ் வருங்கிறத நான் நம்புறேன். பிகாஸ் ஆஃப் பூஸ்டர். கிரிக்கெட் இந்தியாவில் வந்து மோஸ்ட் வைட்லி பிளேட் ஸ்போர்ட்னு சொல்லலாம். பல கோடி பேர் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய கனவோட கிரிக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. அதுவும் தமிழ்நாட்டில் பார்த்தா பல லட்சம் பேர் ஆடிட்டு இருக்காங்க. என்னன்னா ஒரு வாய்ப்பு ஒன்று கிடைச்சா நம்ம வந்து ஒரு ரவிச்சந்திரன் அஸ்வின் ஆயிட முடியுமா, நம்ம ஒரு நட்ராஜ் ஆயிட முடியுமான்னு அந்த ஒரு வாய்ப்புக்காக வந்து பல லட்சம் பேர் அங்கே வெளியில வந்து பல லட்ச அஸ்வின், பல லட்ச நட்ராஜ் வந்து வெளியில விளையாடிட்டு இருக்காங்க. அதே மாதிரிதான் இன்னைக்கு சினிமாவில் வந்து இன்னைக்கு காம்படிஷன் அவ்வளோ இருக்கு. நிறைய பேர் வந்து சினிமாவில் வந்து ஒரு வாய்ப்பு கிடைக்காதா, நம்ம வந்து அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சா நம்ம வந்து
பெருசா அடிச்சிடலாம், பெருசா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு இன்னைக்கு அவ்வளோ காம்படிஷன் இருக்கு. அந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டோம்னா வந்து வேற யாராவது ஒருத்தர் அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன்ல பல லட்சம் பேர் இன்னைக்கு போராடிட்டு இருக்கான். நம்மளுக்கு அடுத்த ஒரு வாய்ப்பு, நம்மளுக்கு கிடைக்க போற ஒரு வாய்ப்பு வந்து நம்ம போடுற இந்த முயற்சி இது வந்து ஒரு வெற்றி அடைஞ்சிட மாட்டோமா அப்படின்னு ஒரு பல கனவோட இருக்கான். அந்த லட்சம் பேர்ல நானும் ஒருத்தனா இருக்கேன். இன்னொரோட பையன், அவரோட பாக்யராஜ் சார் பையன், அந்த மாதிரி இவருக்கு எல்லாமே ஈஸி, அதெல்லாம் தூக்கி போட்டுருங்க. அந்த பல லட்சம் பேருக்கு என்ன கனவு இருக்கோ அதே கனவோட தான் நானும் இருக்கேன். அந்த கனவு இது எனக்கு ஒரு வெற்றி அடையுமா அப்படிங்கிறது எனக்கு வந்து ப்ளூ ஸ்டார் டெஃபினட்டா எனக்கு நான் நிரூபிக்கும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் நம்புறேன். முதல்ல இந்த படத்தோட தயாரிப்பாளர்கள் மூர்த்தி சார் அண்ட் சௌந்தர்யா, அவங்களுக்கு என்னோட நன்றி. பிகாஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹேர்டல்ஸ் இந்த படம் ஃபேஸ் பண்ணிச்சு. லொகேஷன் வைஸாகவும் சரி, கிளைமேட் இதெல்லாம். பொதுவாக வந்து ஒரு ரஞ்சித்னா மாதிரி வந்து ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு ப்ரொடியூசர், அவங்க வந்து இதை ரொம்ப ஈஸியாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் புது ப்ரொடியூசர்ஸ்லாம் வந்து பயந்துருவாங்க. பட் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல், எந்த விதமான ஒரு தயக்கமும் இல்லாமல் டைரக்டருக்கும் சரி, மற்ற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் எங்க எல்லாருக்குமே வந்து நீங்க நினைச்ச சினிமாவை எடுங்க அப்படின்னு வந்து அவ்வளோ ஃப்ரீடம் அண்ட் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்த தயாரிப்பாளர்களுக்கு நன்றி. அதுக்கப்புறம் எல்லாரும் சொன்ன மாதிரி வந்து இது வந்து ஜெய் பிரதரோட லைஃபோட கதை தான். இன்ஃபேக்ட் வந்து அசோக் பிளே பண்றது வந்து ஜெய் பிரதரோட அண்ணன், அவர் பேர் ரஞ்சித், அதுதான் வந்து அசோக் பிளே பண்றாரு. ஜெய் பிரதரோட ரோல் வந்து பிருத்வி பிளே பண்றாரு, சாம். அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் இருந்தார், ராஜேஷ் அப்படின்னு. அந்த கதாபாத்திரம் தான் வந்து எனக்கு கொடுத்துருக்காரு. எனக்கு என்னன்னா வந்து இது 1998 நடக்கிற ஒரு கதை, அரக்கோணம் பேக்ட்ராப். சாந்தனு அப்படிங்கிற ஒரு நடிகரை வந்து அந்த 1998 இருக்கிற அந்த ராஜேஷ் கதாபாத்திரத்துக்குள்ள அழகா உட்கார வைக்க முடியும்னு ஃபர்ஸ்ட் என்ன நம்பின ஜெய், எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி.